بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கிருபையினால் அவனுடைய மாபெரும் பேரருளால் அவன் நமக்கு வழங்கிய அற்புதமான அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதில் இயன்ற அளவுக்கு இபாதத்துகளை மேற்கொண்டு என்னுடைய ரப்பிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்புகளை தேடி ஓரளவுக்கு அல்லாஹ்வின் மீது அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், அந்த அளவிற்கு நான் போதுமான அளவிற்கு பாவ மன்னிப்பு தேடிவிட்டேன், அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இபாதத்துகளில் நான் ஈடுபட்டேன் என்ற அந்த மாதத்தை நிறைவு செய்தவர்களாக மகிழ்ச்சியோடு இன்றைய தினத்தில் ரமலானுடைய மாதத்தை முடித்துவிட்டு இந்த பெருநாள் தினத்தை அடைந்து இந்த கொண்டாட்டத்திலே நாம் ஈடுபட்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் மிக சுகபோகமாக இந்த தினத்தை நாம் கொண்டாடி வந்தாலும் நல்ல ஆடைகளை அணிந்து வீட்டிலே நல்ல உணவுகளை சமைத்து உறவினர்களோடு பல நபர்களும் உறவுகளை பிரிந்து பல மனிதர்களும் இன்றைய தினத்தை நாம் அடைந்து ஓரளவுக்கு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் உலக அளவிலே இந்த தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் உலகத்திலே பல்வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்த்தால், யோசித்து பார்த்தால், பல முஸ்லிம்கள் பல இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த தினத்தை அடைந்தவர்களாக மிக கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலே இந்த தினத்தை பெருநாளுடைய தினத்தை அவர்கள் அடைந்தவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். உலகத்திலேயே ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் தொடர்ச்சியாக சில ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த மாதத்தை தேர்வு செய்து முஸ்லிம்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஆதிக்கம் நிறைந்த வல்லரசுகளை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு தற்போது கால சூழலில் கூட அப்படியான ஒரு நிலைமையை நாம் சந்தித்து வருகிறோம். அநியாயமான முறைகளிலே அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய பல வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். தற்போது கால சூழலில் கூட ஈரான் என்ற ஒரு தேசத்தின் மீது அநியாயமான முறையிலே அவர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டு அவர்கள் அதுக்கு பல்வேறு நோக்கங்கள் இருந்தாலும், உலகாதாய நோக்கங்கள் பின்னணியில் இருந்தாலும், இந்த போர் சூழல் முழுக்க யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டிற்காகத்தான் இந்த போர் சூழல் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இந்த இஸ்ரேல்? இஸ்ரேல் என்ற நாடு உருவான வரலாறு என்ன என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். இஸ்ரேல் என்ற வரலாறு, அவர்கள் ஜெர்மனியிலே இருக்கிற பொழுது அவர்களை ஓட ஓட விரட்டி லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான் ஹிட்லர். அப்படி கொன்று குவிக்கக்கூடிய வேளையிலே எஞ்சிய அந்த யூதர்கள் உலகெங்கும் சிதறி சென்றார்கள். நாடற்றவர்களாக நாதியற்றவர்களாக இருந்த அந்த யூதர்கள், அவர்களுக்கு யாரும் எந்த நாடும் அடைக்கலம் கொடுக்கவில்லை. அவர்களை அகதிகளாக எந்த நாடும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரவில்லை. ஏனால் அவருடைய கடந்த கால வரலாறு அப்படி. அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து நம்ம நாட்டுக்குள்ள விட முடியாது, அனுமதிக்க முடியாது என்று சொல்லி எல்லோரும் புறக்கணிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுதான் இந்த பலஸ்தீன் தேசம். அங்கே வாழக்கூடிய பூர்வீக மக்கள், அரபு மக்கள், அவங்க அடைக்கலம் கொடுக்கிறாங்க. அடைக்கலம் கொடுத்தா இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பான் என்று சொல்வார்களே, அந்த கதையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை தாண்டி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை ஏமாற்றி ஒரு பேங்கை நிறுவி அவர்களுக்கு கடன் வழங்கி அந்த கடனை அவர்கள் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழலை பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்படுத்தி அதன் ஊடாக அவர்களுடைய நிலங்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூதர்கள் செய்து இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தேசத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ரோட்ல ஒரு நபர் கிடக்கிறார், உண்ண உணவில்லை, தங்குவதற்கு வீடு இல்ல, ரொம்ப பாவமா இருக்கு, அரவணைப்பதற்கு யாரும் இல்ல. சரி, கூட்டு நம்ம வீட்டுல தங்க வைக்கிறோம். தங்க வச்சோம்னு சொன்னா வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்கிறார், நம்மளுடைய ரூமை கேட்கிறார், ரூம் கொடுங்க, ஒரு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், கொஞ்சம் நிம்மதியாக வாங்க என்று சொல்லி ஒரு அடைக்கலத்தை தேடுகிறார். அதையும் கொடுக்கிறோம். கொடுத்து வாழ வைக்கக்கூடிய வேலையிலே அவன் சொல்றான், இல்ல
இந்த ஒட்டுமொத்த வீடும் என்னுடையதுதான், நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க. யாரு? அடைக்கலம் கொடுத்த நம்மை நோக்கி சொல்லுகிறான். பாவம் சொல்லி உள்ள விட்டா அவன் என்ன செய்யறான்? நம்மளையே வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்கிறான். அதுதான் இந்த யூதர்கள், அந்த இஸ்ரேல் நாடு உருவானதற்கான பின்னணி. அப்படி அநியாயமான முறையில் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பறித்து அவர்கள் மீது அநியாயமான முறையில் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டு தன்னுடைய ஆயுத பலத்தால் அமெரிக்காவுடைய துணையோடு பல நபர்களை கொன்று குவித்து, பெண்களை, சிறுவர்களை, இஸ்லாமியர்களை அநியாயமான கொத்து கொத்தாக கொன்று குவித்து இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தேசத்தை அங்கே நிறுவியிருக்கிறார்கள். இவருடைய வரலாறு முழுவதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எந்த ஒரு அத்தியாயத்தை நீங்கள் புரட்டினாலும் சூரத்தில் பக்கரா முழுவதுமாக யூதர்களை பற்றியது, சூரத்தில் ஆலி இம்ரான் யூதர்களை பற்றியது, சூரத்தில் அல் மாயிதா அதில் பெரும்பான்மையான பகுதி யூதர்களை பற்றியது. இப்படி நீங்கள் திருமறை குர்ஆனை எந்த பக்கத்தை நீங்கள் புரட்டினாலும் அதிலே பெருமளவு யூதர்களுடைய சதிகளை, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி எப்படிப்பட்ட கொடுமைகளையும் தீமைகளையும் அரங்கேற்றினார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுதலாக அனுப்பப்பட்ட அந்த திருமறை குர்ஆனிலே எடுத்து பேசுவதை பார்க்கிறோம். அந்த யூதர்களுடைய பண்பு எப்படி என்று அல்லாஹ் பேசுகிற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், காலத்தில் யஹூத் வ நஸாரா, அந்த யூதர்களும் நஸாராக்களும் சொல்லுகிறார்கள், நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய மக்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய குமாரர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள் நாங்கள் தான். யார் சொல்றா? யூதர்களும் நஸாராக்களும் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய மக்கள், குமாரர்கள். அதனால தான் அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு தவறை செய்தாலும் தீமையை செய்தாலும் அல்லாஹ் எங்களை மன்னிப்பான், இறைவன் எங்களை அதிலிருந்து மன்னிப்பை தருவான். நாங்கள் யாரை வேண்டாமானாலும் கொள்ளலாம், எந்த சொத்துக்களை வேண்டுமானாலும் அபகரித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்திலேயே நாங்க தான் ஃபர்ஸ்ட், நாங்க தான் அல்லாஹ்விற்கு நேசத்திற்குரியவர்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு போகதான் மற்றவர்களுக்கு என்ற ஒரு ஆணவ போக்கினுடைய வெளிப்பாடுக்கான காரணம் என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்விற்குரிய நேசத்திற்குரியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களை பற்றி சொல்லி காமிப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமா, இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், புகாரில ஒரு அருமையான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் சலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக மதீனாவுக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்துட்டாங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே அப்துல்லா பின் சலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதர் மதீனா தேசத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றாங்க, நான் உங்களிடத்துல ஒரு 3 கேள்வியை கேட்பேன் முகமதே, அந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் கூறிவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஏன்னா அந்த 3 கேள்விக்கும் இறைவனுடைய தூதரை தவிர வேறு யாராலும் பதில் சொல்ல முடியாது என்று சொல்லி 3 கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். அது என்ன கேள்வி? அப்போ ஒவ்வொரு கேள்வியை வைக்கிறார். முதல் கேள்வி, உலகத்தினுடைய அந்த கியாமத் நாளுடைய அழிவு, அதனுடைய முதன்மையான அடையாளம் என்ன என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, சொர்க்கத்திலே வழங்கப்படுகிற முதல் உணவு என்ன? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சில தருணங்களில் குழந்தைகள் தன் தந்தையின் சாயலிலும் பிறக்கிறது, தன்னுடைய தாயின் சாயலிலும் பிறக்கிறது. அதற்கான காரணம், வேறுபாடு என்ன என்று சொல்லி 3 கேள்விகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார் அந்த யூதர் அப்துல்லா பின் சலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்பதான் ஜிப்ரீல் சொல்லிட்டு போறாரு. நீங்க கேட்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜிப்ரீல் இந்த இடத்துல இது சொல்லிட்டு போறாருன்னு சொன்ன உடனே அந்த யூதர் சொல்கிறார், ஜிப்ரீலா, அவர் எங்களுக்கு எதிரியாயிற்று, எங்களை பற்றி எச்சரிக்கக்கூடிய வசனங்களாக அவர் கொண்டு வருகிறாரே, எங்களை பற்றி எங்களுக்கு தண்டனைக்குரிய சட்டங்களாக அவர் இறக்கி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி ஜிப்ரீல் எங்களுடைய இன்றைக்கு யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரியாக பாவிக்கப்படக்கூடியவர், அவர் எதிரியாயிற்று என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஆன்சரை சொல்றாங்க. உலகத்தினுடைய முதன்மையான கியாமத் நாளுடைய அடையாளம், கிழக்கிலிருந்து புறப்படுகிற நெருப்பு மேற்கை நோக்கி மக்களை ஒன்று கூட்டும். அதுதான் கியாமத் நாளின் முதன்மையான அடையாளம். அந்த அடையாளம் அரங்கேறி விட்டது என்று சொன்னால் அடுத்தடுத்த அடையாளங்கள் கியாமத் நாள் நிகழ்ந்து விடும். யோசிக்கிறதுலாம் டைம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்போம், நம்ம பாட்டுக்கு நம்முடைய சொந்த அலுவலகளில் ஈடுபட்டு இருப்போம். எப்போ வரும்னு தெரியாது. வந்துருச்சுன்னு சொன்னா அது குறித்து யோசிப்பதற்குள்ளாகவே, விவாதிப்பதற்குள்ளாகவே அந்த மறுமை நம்மை அடைந்து விடும். அதுதான் முதல். இரண்டாவது, சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய உணவு ஒரு மீனுடைய அந்த கல்லீரல், சுவை நிறைந்த கல்லீரல் பகுதி தான் சொர்க்கத்திலே முதல் உணவாக நமக்கு என்ன செய்யப்படும், மறுமையிலே வழங்கப்படும். மூன்றாவது கேள்வி, யாருடைய நீர் முந்துகிறதோ, ஆண்களுடைய நீர் முந்துன்னு சொன்னா குழந்தை தகப்பனுடைய சாயலிலும், பெண்ணுடைய நீர் முந்துகிறது என்று சொன்னால் தாயுடைய சாயலிலும் அந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்லி 3 கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறாங்க. இந்த பதிலை கேட்ட உடனேயே இந்த அப்துல்லா பின் சலாம் என்று சொல்லப்படக்கூடிய யூதர் உடனே சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்னக்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் தான் இறைவனின் தூதர் என்பதற்கு நானே சாட்சி என்று சொல்லி அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அந்த யூதர். ஏற்றுக்கொண்ட உடனேயே நபிகள் நாயகம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, முகமதேன்னு கூப்பிட்டவரு அடுத்த ஓரிரு நிமிடங்களிலே அவருடைய வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த செய்தி என்னுடைய யூத குலத்திற்கு தெரிந்தால் அவர்கள் என்னை பழிப்பார்கள், என் மீது அவதூறு சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது இவர்கள் வந்துட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வீட்டுக்கு அருகாமையிலே நான் மறைந்து கொள்கிறேன், என்னை குறித்து நீங்க அவன்கிட்ட கேளுங்க என்று சொல்லி அவர் மறைந்து கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை அப்போதுதான் ஏற்றிருக்கிறார். அது யூதர்களுக்கு தெரியாது. யூதர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அந்த அப்துல்லா பின் சலாம் என்ற உங்களிடத்தில் ஒரு மத்தியில் ஒருவர் இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்கிறாங்க. உன்னை யூதர், அவரா தங்கமான மனுஷன் ஆயிடுச்சு, அவர் நல்ல வேதத்தை அறிந்த அறிவுடையவர் ஆயிற்றே, எங்களில் சிறந்தவர் ஆயிற்றே, அவர் மாத்திரம் சிறந்தவர் இல்லை, அவருடைய தகப்பனும் சிறந்தவர் ஆயிற்றே என்று சொல்லி மிகப்பெரிய புகழ் மாலையை அவர் மீது பாடுகிறார்கள். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஒருவேளை அந்த அப்துல்லா பின் சலாம் என்ற யூதர் என்னை உண்மைப்படுத்தினால், இஸ்லாத்தை தழுவி கொண்டால், அப்போது உங்க நிலைமை என்ன? அவர்னா யூதர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் அப்படிலாம் நடக்க மாட்டார், யார் இவனுமோ சத்தியத்தில் இருக்கிற மாதிரி யூதர்கள் சொல்லுகிறாங்க, அல்லாஹ் அவரை பாதுகாக்கட்டும், அவர் அப்படிலாம் போயிட மாட்டாரு, உங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு என்று சொன்ன உடனேயே மறைந்திருந்த அப்துல்லா பின் சலாம் வெளியே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் முஹம்மதை நான் அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த யூதர்களுக்கு மத்தியிலே போட்டு உடைக்கிறார். போட்டு உடைத்த அடுத்த மறு கணமே, ஒரு நிமிஷம் few seconds தான் ஆகுது, உடனே சொல்லுகிறார்கள், அந்த யூதர்கள் சொல்றாங்க, முஹம்மதே, இந்த அப்துல்லா பின் சலாமை பத்தி நீங்க கேட்டீங்க, இவர் மகா மோசமானவர், மிகவும் கெட்டவர், இவர் மாத்திரம் கெட்டவர் இல்ல, இவருடைய தந்தையும் கெட்டவர். எப்படி மாறி போனா பாருங்க, அடிச்சாம் பாரு பெட்டி உடனே. இப்பதான் சொன்னா தங்கமானவர், சிறந்தவர், தந்தையும் சிறந்தவர் என்று சொன்னவன். அப்ப யூதர்களுடைய குணத்தை இதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, யூதர்கள் அவனோட அஜெண்டா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருப்பாங்க, யூதர்களை எல்லாம் கூட்டி வச்சு, நீங்க போய் காலையில போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஈமான் கொள்ளுங்கள், நாங்க முஸ்லீம் ஆக்கின்னு சொல்லுங்க. மாறுகணம் சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் மாலை வந்ததும் அதிலிருந்து வெளியேறிடுங்கள், இஸ்லாம் வந்து சிறந்த மார்க்கம் இல்லை என்று சொல்லி வெளியேறி விடுங்கள். எப்படி கேடுகட்டவனா இருப்பான் பாருங்க. காலையில போய் முஸ்லீமா மாறுங்க, அந்த சாயங்காலமே வெளியே வந்துருங்கன்னு சொன்னா பார்க்கக்கூடிய மக்கள் என்ன இருப்பாங்க, ஓ இஸ்லாம் என்றால் ஒரு மார்க்கம் வந்து சரியில்லாத மார்க்கம் போல, அதான காலைல தான் நம்பிக்கை கொண்டா மாலையே வெளியே வந்துட்டான்னு சொன்னா, அப்ப இப்படியெல்லாம் ட்ரிக்காக இஸ்லாமியர்கள் அழித்தொடுக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் வாழ்ந்துவிட பல கட்ட. அது மாத்திரம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஆட்சியை நிறுவுகிறார்கள். நிறுவும் போது ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்றாங்க. இங்க பாருங்க, மதீனா என்ற தேசம் நாம் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும். யூதர்களுக்கும் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் ஒரு போர் சூழல் வந்தால் எங்க பக்கம் தான் நிக்கணும், எங்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படணும் என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. உடன்படிக்கை ஃபாலோ பண்ணக்கூடியவனா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நபியே, அவர்கள் உங்களிடத்துல எந்த உடன்படிக்கையை செய்தாலும் அதை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள், மீறுவார்கள். மீறினாங்க. மக்கத்து காபிர் இடத்துல போய் அங்க போய் வரான், வந்து அடிங்க, முகமது அடிங்க, சும்மா தான் இருக்கிறாரு, ஆயுத பலம் கம்மியா இருக்குது, இப்ப உள்ள வந்து அட்டாக் பண்ணீங்கன்னு சொன்னா அதை காலி பண்ணிடலாம். ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை? யூதர்களுக்கு தெரிந்துதான் மதீனாவிலே குடியமர்ந்தால். அவருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஞ்சிலிலும் தௌராத்திலும் முகமது நபியுடைய வருகை குறித்தும் அவர்கள் எங்க வருவார்கள் என்பது குறித்தும் தெரிந்த காரணத்தினால்தான் ஆல்ரெடி அவன் வந்து உள்ள வந்து மதீனாவிலே வந்து அவன் தஞ்சமடைந்து இருக்கிறான். இந்த தூதரை எதிர்பார்த்து ஏன் ஏற்றுக்கொள்ளல? எங்க குலத்திலிருந்து வரல, நாங்க தான் அல்லாஹ்விற்கு விருப்பமான குலம். உலக காலமாக அல்லாஹ் எங்க குலத்தில் இருந்து தானே அல்லாஹ் வந்து இஸ்ரவேலர்கள் இருந்து தானே தூதர்களை அனுப்புனா. ஏன் இந்த தூதர் மட்டும் அரபு தேசத்திலிருந்து அனுப்புனா? ஏன் குறைசி குலத்திலிருந்து ஒரு தூதர்? அதைத்தான் அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால தான் ஆணவம் கொண்டார்கள், தூதரை மறுத்தார்கள். அப்ப இப்படியான அவருடைய இந்த கேடுகட்ட குணங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக நான் பல தூதர்களை அனுப்பினேனே, அநியாயமான முறையிலே தூதர்களே கொன்றீர்களே. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறை தூதர்களையே இரக்கமின்றி கொலை செய்தவர்கள் இந்த யூதர்கள். இப்படிப்பட்ட வரலாற்றிற்கு சொந்தக்காரர்களாகியவர்கள். அப்ப நம்மளாம் ஏமாத்திரும், நம்மளை கொன்றொழிப்பதெல்லாம் உலக மக்களை சாவடி. அவனுக்கு வந்து ஈரான் முஸ்லீம், பலஸ்தீன் முஸ்லீம் என்றெல்லாம் இல்லை. உலகத்தில் எந்த முஸ்லீமும் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் எனக்கு எதிரி
அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இப்படியான நிலைப்பாட்டில் உள்ளவன் அவன். அதனால தான் இன்றைக்கு ஏராளமான அந்த இஸ்ரேல் என்ற தேசத்தை பாதுகாப்பதற்காக, ஏன்னா இஸ்ரேல் அவன் திருட்டுத்தனமாக திருடிய ஒரு தேசம். அந்த தேசத்தை மீட்பதற்கு அந்த பலஸ்தீன மக்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் உள்நாட்டிலே. அது அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் அவர்களுக்கு மத்தியிலே பல குழுக்கள் இருக்கிறது, ஹமாஸ் இருக்கிறது, ஹவுத்திகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆயுதம் வழங்குவது யார்? அடைக்கலம் கொடுப்பது யார்? ஈரான். ஈரான் அடிச்சிடணும்னு சொன்னா இந்த மாதிரி பிராக்சிஸ்லாம் நம்ம அட்டாக் பண்ண மாட்டான். இஸ்ரேலை ஒரு பாதுகாப்பான தேசமாக நம்ம கட்டமைக்க முடியும். ஒட்டுமொத்த பலஸ்தீனத்தையும் நாம் ஆக்கிரமித்து நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஈரான் இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் மீது இஸ்ரேலுக்காக அமெரிக்காவும் சேர்ந்து அங்கே போர் தொடுத்து அந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இதில் பல்வேறு உள்நோக்கங்கள் இருந்தாலும் பிரதான நோக்கமாக இதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பல நபர்கள், இமாம்கள், ஆலிம்கள், யூடியூப்ல வியூஸ் போகாதவர்கள்லாம் திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு கொள்கையை பற்றி பேசக்கூடியதை பார்க்கிறோம். ஈரானுடைய கொள்கை எப்படி? அவர்கள் சியாக்களுடைய கொள்கை என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையா? அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான் என்று சொல்லி அவர்கள் அழியட்டும், 2 பேரும் சண்டை போடுறாங்க, 2 பேரும் அழியட்டும் என்று சொல்லி சில இமாம்கள் பேசக்கூடியதை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயமா? அமெரிக்காவும் யூதர்களும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அடிப்பது. அவன் சியா முஸ்லீம், அமெரிக்கா நான் சன்னி முஸ்லீம், அதனால அவனுக்கு அப்படி அடிக்கிறான். அவன் முஸ்லீம், முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக அடிக்கிறான். அப்ப அப்படி அடிக்கிற பொழுது அதற்காக மனிதாபிமானம் உள்ள அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய ஒரு உம்மத்தாக நாம் இருக்கிற பொழுது அந்த அநியாயத்திற்கு எதிராக நம்முடைய குரல்களை பதிவு செய்ய வேண்டும். நம்ம நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நாம் சந்தித்து இருக்கிறோமே, பார்க்கிறோம். ஒரு அநியாயமான முறையில் நம்ம கண்ணெதிரே ஒரு மனிதரை ஒருவர் கொலை செய்கிறார். ஏன்டா அநியாயமா கொலை செய்யறன்னு கேட்கிறோம். பக்கத்துல இன்னொரு சொல்றாரு, இல்ல இல்ல கொலை செய்யறது நியாயம் தான். ஏன்? அவர் தர்காவுக்கு போறாருல்ல, தர்காவுக்கு போறனால கொல்லப்பட வேண்டியவரா? அவர் கொள்கை மாற்றுக் கொள்கையில் இருப்பதால் கொல்லப்பட வேண்டியவரா? அது அநியாயம் இல்லையா? அப்ப இதை யோசிக்காம அவங்க கொல்லப்பட வேண்டியவங்க தான். அநியாயமர்கள் கொத்து கொத்தாக பச்சிலம் குழந்தைகள், சிறுமியர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளிலே அங்கே அவர்கள் கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி 175 குழந்தைகளை கொன்றார்களே ஒரே கட்டடத்தில். அவர்கள் என்ன தெரியும்? சியாயிச கொள்கை தூக்கி பிடிச்சிட்டாங்களா? சியா கொள்கை நமக்கு மாற்று கருத்துடைய கொள்கை என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அவர்கள் குஃப்ரியத்தில் இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அவர்கள் கடந்த காலங்களிலே பல தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. சிறிய தேசத்திலே ஏராளமான இஸ்லாமியர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் ஈரான் நாட்டவர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்காக இவன் அந்த அடிப்படையில் சண்டை போடுறானா? இல்ல இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும், இஸ்ரேலை வளமிக்க நாடாக ஆக்க வேண்டும், இவர்களை அழித்தொழிக்க வேண்டும், அவருடைய வளங்களை சுரண்ட வேண்டும் என்பதற்காக போர் புரிகிறானா? எதற்காக சண்டை எடுக்கிறான் என்பதை யோசித்து அவர்களுக்கு கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிம்மதியாக சாதாரணமா இங்க தொழுகிற ஒரு நாள் சல்லாவ நல்லா தொழுது, இந்த தொழுகையில பாக்குற முட்டிலாம் குத்துது. எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த வேதனையே தாங்க முடியல, லேசா கை காலெல்லாம் குத்துது இந்த தரை. இதுவே இவ்வளவு வேதனை இருக்குது. இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம மத்தியிலே, அங்கே பலஸ்தீனத்திலே அவர்களுக்கு நோன்பு எப்படி கழிந்தது? இடிபாடுகளுக்கு மத்தியில் தான், கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில் தான் அவருடைய நோன்பு. புல்லுகளை எரித்து வரக்கூடிய சாம்பாலை ஒன்று பல பேர் நோன்பு திறக்கிறார்கள். குடிப்பதற்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இல்லை. உணவுகள் முழுவதுமாக அங்கே சென்றடையவில்லை. உதவிகளை மறுக்கிறது, உதவிகள் தடுக்கப்படுகிறது. இப்படியான கஷ்டத்திலும் சாப்பாடுகள், சரியான சாப்பாடு, உணவு இல்லாமல் நோன்பை கழித்து இன்றைக்கு கூட அவர்கள் பெருநாள் தினத்தை கொண்டாடும் போது கூட ஒரு நிம்மதியா எங்க வந்து குண்டு விழுவும், நிம்மதியா இங்க தொழுதுட்டு இருக்க சந்தோஷத்தோடு இருக்கிறமே. அந்த மக்களுடைய என்ன வரலாறுகளிலே 59 ஆண்டுகால வரலாறிலே இந்த ரமலானில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஈதோடைய பெருநாள் தொழுகை நடைபெறவில்லை. தடுத்துட்டான்ல கொஞ்சம் கொஞ்சமா. அவனுடைய எண்ணத்தை எப்படியேனும், ஏன்னா ஜெருசலத்தை கையகப்படுத்தி விட்டோம், பைத்துல் முகத்தஸ் அவருடைய கரங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்த நாடும் அவனுக்கு சொந்தமாயிருக்கு. ஏன்னா அந்த 2 பேருக்கும் உரிமை வழங்கி இருக்கிறான். யூதர்களும் வழிபாடு நடத்தலாம், இஸ்லாமியர்களும் வழிபாடு நடத்தலாம். அப்படிங்கிற ஒரு நாள் தான் இவ்வளவு நாள் போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் கையில பைத்துல் முகத்தஸ் போயிருச்சுன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு, பாலஸ்தீனுடைய கதை முடிஞ்சிருச்சு. பாலஸ்தீனம்ங்கிற தேசமே இருக்காது. இப்பவுமே 10% நிலம் தான் அவர்களுக்கு. 90% நிலத்தை இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள். பலஸ்தீன் சொந்த மக்கள் 10% கூட கிடையாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு பல பேர் அல்லாஹ் சோதனையை பற்றி திருமறை குர்ஆன்ல நிறைய பேசுவான்.
சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லைன்னு சொல்லுவான். அசிபத்து மன் ததுக்குல் ஜன்னா வலமா யஹ்திகு மஸலுல்லதீன ஹலோ மின் கப்லிகு மஸ்ஸதுஹுல் பஸாவு வலர்ரா வஸுல்சில் ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு மத்தா ரசூலுல்லாஹ் கேக்குறான் அல்லாஹ். சொர்க்கத்திற்குள்ள எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு முன் சென்றோர் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் எல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் ஈஸியா சொர்க்கத்தில் போயிடலாம் நினைக்கிறீங்களா? முடியாதுங்கிற அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சோதனை கொடுக்கிறான். சோதனையை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிற பொழுது நபலவன்னக்கும் பி ஸய்யிம் மினல் ஹௌஃப் வல் ஜூஹ் வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமராத்தி வ பஸ்ஸிரில் சாபிரின் அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களை நாம் சோதிப்போம், பசியை ஏற்படுத்தி சோதிப்போம், அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், அவருடைய பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்தி சோதிப்போம். ஏன்? அவர்கள் பாசம் வைத்திருக்கிற, நேசம் வைத்திருக்கிற அவருடைய இரத்த உறவுகளை பிரிப்பதின் வாயிலாக நாம் மனிதர்களை சோதிப்போம். பஸ்ஸிரில் சாபிரின் நபியே பொறுத்து கொண்டிருக்கு, நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான. இதுல ஒரு சோதனை 2 சோதனை நமக்கு இருக்கும், இதுல ஒட்டுமொத்த சோதனையும் அந்த பலஸ்தீன மக்களுக்கு இருக்கு. அல்லாஹ் விவரிக்கிற அத்தனை சோதனைகளையுமே அவர்கள் அனுபவித்தும் இன்றைக்கும் ஈமானோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம நிலைமை அங்க போய் கொண்டு போய் வச்சு பார்த்தா தெரியுமா? தாங்குவோமா? முஸ்லிம்களாக இருப்போமா? அந்த நாட்டிலே வசிப்போமா? எனக்கு இது சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஓடிடுவோமா? எப்படிப்பட்ட ஈமானிய உறுதியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். குல்லை இசுபனா இல்லாம கத்தவல்லாஹுலனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது, நெருங்காது என்ற ஒரு உயரிய நம்பிக்கையை அல்லாஹ் ஒரு உள்ளத்திலே ஊட்டியதின் விளைவு அவ்வளோத்தையும் அனுபவிச்சு அவ்வளவு கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியிலே இன்றைக்கு அவர்கள் இந்த தினத்தை அடைந்தவர்களாக, இந்த பெருநாளுடைய தினத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம அதிகமாக அந்த யூதர பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் இந்த அமெரிக்காவுடைய ஆட்டத்திற்கு எதிராக அவர்களிடத்தை அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். அதே போன்று இந்த பலஸ்தீன மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு, அவருடைய வாழ்க்கை சுகபோகமாக மாறுவதற்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இன்றைய தினத்தில் இருக்க வேண்டும். இந்த யூதர்கள் என்பது, அவர்கள் இந்த அமெரிக்கர்கள் என்பது இருவரும் சேர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு போனான, ஒரு நாட்டினுடைய அதிபரையே தூக்குனான. யாராச்சும் கேள்வி கேட்க முடிஞ்சா? ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா? மீட்க முடிஞ்சா? ஐநாங்கிற ஒரு சபையை வச்சிருக்கிறோம், என்ன செஞ்சான்? ஒரு நாட்டினுடைய அதிபருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் பொதுமக்களாகிய நமக்கெல்லாம் என்ன நிலைமை? ஏன் நம்ம ஜிஏவை மிரட்டுறானே, 56 இன்ச்சுன்னு சொல்றோமே, நம்ம ஜிஏவை மிரட்டிட்டானே. பெட்ரோல் இடத்துல நீ வாங்கணும், கச்சா எண்ணெய் என்ன இடத்துல வாங்கணும், ரஷ்யாவில் வாங்கக்கூடாது, துருக்கியில வாங்கக்கூடாது, நான் தான் தருவேன். எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, வலிமை மிக்க நாடு இந்தியா. அப்படிப்பட்ட தேசத்தினுடைய 56 இன்ச்சு நம்முடைய பிரதமர், பாரத பிரதமர், அவரையே அசால்ட்டா மிரட்டிட்டானே. இப்ப அனுமதி கொடுத்திருக்கிறான் போர் சூழல் காரணமாக. நான் அனுமதி கொடுக்கிறேன், 1 மாசத்துக்கு மட்டும் ரஷ்யாவில் நீ கச்சா எண்ணெய் வாங்கிக்க. எப்படிப்பட்ட நிலைமை? ஒரு இந்திய தேசத்திற்கு அவங்க சொல்றான், நான் யார்கிட்ட சொல்றேனோ அவன்கிட்ட தான் நீ பொருள் வாங்கணும், நான் யார்கிட்ட சொல்றேனோ அவனுக்கு தான் நீ பொருளை ஏற்றுமதி செய்யணும், நான் சொல்ற இடத்துல தான் நீ முதலீடு செய்யணும் என்று சொல்லி தன்னுடைய இது எதனுடைய வெளிப்பாடு? ஆணவத்தினுடைய ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு அடித்தளம். சரியான முறையில் செஞ்சுட்டானா இல்லையா? இஸ்ரேல் மீது செய்யறாங்களா இல்லையா? நம்ம ஜீவன் பயந்துட்டாப்ல இல்லையா? அது மாத்திரமா? ஆனா சொல்ல போகும்போது காரணம் சொல்லுவாங்க, அங்க ஏன் ஈரான் அடிக்கிறோம் தெரியுமா? அங்கே உள்ளே அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் அடிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஈராக்கே அப்படிதான் உள்ள போனா அடிச்சு அங்க உள்ள எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுத்துட்டு மக்களை எல்லாம் கொன்று குவித்து விட்டு நாடையே சுடுகாடாக மாற்றிவிட்டு தேடி பார்த்தோம் இல்லைன்னு சொல்லிட்டான், அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதே தான் இங்க ஈரானுக்கும் போயிருக்கிறான். இதுவரைக்கும் அங்க அணு ஆயுதத்தை குறித்து எந்த ஒரு தகவலும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறல. அநியாயமான முறையில் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ள உடனே நம்ம நாட்டில் உள்ள சங்கிகள் எல்லாம் ஏன் அவர்கள் ஈரானுடைய மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, படிப்புவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி, ஆடை சுதந்திரம் இல்லை என்று சொல்லி, அதனாலதான் அடிக்கிறான் உள்ள போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுடைய சங்கிகள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதை எல்லாம் பார்க்கிறோம். யார் சொன்ன? ஈரான்ல 80% இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் கல்வி அறிவுடையவர்கள். நம்ம நாட்டு மாதிரி கிடையாது. இஸ்லாம் ஆடை ஒழுக்கம் இருக்குது, எந்த நாட்டில் பிரச்சனை இல்லை. ஏன் இந்திய தேசத்துல தான் பிரச்சனை? பாபர் மசீதை அநியாயமாக பறித்து விட்டார்கள், முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இப்படி ஏராளமான பிரச்சனை உள்ளுக்குள்ள நமக்கு எல்லாம் அவர்கள் போடக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராகவே இருக்குது. உடனே இந்தியாவில் அநியாயம் நடக்குது, உடனே ஜியை போட்டுருவீங்களா? அமெரிக்கா உள்ள போடுமா? ஆயத்துல் அலி கமனியை போட்ட மாதிரி எங்க ஜியை போட முடியுமா? தைரியம் இருக்கு. என்ன நினைக்கிற? அந்தந்த நாட்டில் அவ்வளவு பிரச்சனை இருக்கும். உள்நாட்டு பிரச்சனையை உள்நாட்டு மக்கள் தான் பார்த்துக் கொள்வார்கள், தீர்த்துக் கொள்வார்கள். உடனே நான் ஆட்டாம பண்றேன் என்று சொல்லி உலக ரவுடி அமெரிக்காவும்
அவனுடைய கைகூலியாக திகழக்கூடிய யூதர்களும் உள்ள பூந்து பல நாசக்கார செயல்களை செய்து ஒட்டுமொத்த உலகத்தையும் கிட்டத்தட்ட கைகளை கொண்டு வந்த மாதிரி தான் வச்சிருக்கிறான். இப்போது கிளர்ந்தெழுவில்லை என்று சொன்னால், மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் சொன்னால், நிலைமை இன்னும் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் அவருடைய சர்வாதிகாரம் தான் அனைத்து தேசத்தையும் ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு தெளிவோடு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த பாவிகளுக்கு எதிராக, இந்த துரோகிகளுக்கு எதிராக நாம் கையேந்த வேண்டும். அல்லாஹ் பார்த்துக்கிறோம். அது ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் கண்டுக்கிறாம இருக்குன்னு நினைக்கிறானா? வலா தல்சபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யஹ்மலுல் லாலிமூன். அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை எல்லாம் பார்த்து பாராமுகமாக நான் இருக்கிறேன் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? அப்படி கிடையாது. என்னுடைய வாக்கு முந்தி விட்டது. அல்லாஹ் சொல்றான். மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லும் போது மக்கத்து காஃபிர் என்ன சொன்னா, என்ன பயம் காட்டுறீங்க, அல்லாஹ்வுடைய வேதனை வரும் பயம் காட்டுறீங்க, வர சொல்ல கொண்டு வர சொல்லுங்க பார்ப்போம். காஃபிர் சொன்னான்ல, என்ன அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடும், வர சொல்லுங்க பார்த்துக்குருவோம் சொன்னான்ல. அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னா, அடே என்னுடைய வாக்கு முந்தி விட்டது, உனக்கு வேதனை எப்போது வரும், உன் மரணம் எப்போது நிகழும் என்பது என்னுடைய வாக்கில் உள்ளது. அல்லாஹ் ஒரு காலம் தன்னுடைய வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் ஆல்ரெடி வாக்குல இருக்குது. அந்த வாக்கு வருகிற பொழுது உண்மை நாம் பிடிப்போம் என்று சொல்றானே, அதேதான் இந்த யூதர்களுக்கும் இந்த அமெரிக்க பயங்கரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்குமான பதில். அல்லாஹ்வுடைய வாக்கு அவர்களுக்கு நிச்சயம், அது கண்டிப்பாக அவர்களை வந்தடையும். அவர்கள் அறியாத வண்ணம் அவர்கள் அறியாத வண்ணம் சின்னமாக நாம் பிடிப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்குது, அது கண்டிப்பாக அவர்களுக்கு வரும். அந்த வாக்கு நாம் வாழுகிற காலத்திலேயே அவர்களுக்கான அழிவை அல்லாஹ் கொடுக்க நாம் பிரார்த்தனை செய்வோம். உலக மக்கள் அனைவரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக பலஸ்தீன தேசத்தில் வாழக்கூடிய அந்த அரபு மக்கள், அந்த இஸ்லாமியர்கள், அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவர்கள் அமைவதற்கும் அல்லாஹ்விடத்திலே இன்றைய தினத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களை வல்ல ரஹ்மான் அந்த பலஸ்தீன மக்களுக்கும் தந்து நம் எதிரிகளாக, உலக எதிரிகளாக திகழக்கூடிய இந்த நாசக்காரர்களுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்துவானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.